ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 98க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓப்பன் பண்ணா நம்ம ஆண்டவர் நல்லா பட்லர் கணக்கா பவ்வெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணும்போதே அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தையை வச்சு இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாது. அது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம் அப்படின்னு அகம் டிவி வழியை அகத்துக்குள்ளே போய் கட்சி வர வந்துட்டோம். இவ்வளோ நாள் நீங்கள் இவங்க எல்லாரும் கூட இருந்திருக்கீங்க. மற்றவங்களோட யூஎஸ்பி அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, எல்லாரும் இருந்துச்சு சொல்லுங்க. எது வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. யாராச்சும் ரிட்டையர் ஆனா பேசணுங்கிறதுக்காக கூட வேலை பார்த்தவங்களாம் பேசுவாங்கல்ல, எனக்கு எதுக்கு பாராட்டு விழா, அந்த மாரி ஒவ்வொருத்தவங்க பற்றியும் ஒவ்வொருத்தவங்க சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பேசினது யாருன்னா நம்ம மணி விச்சு மம்மியை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது தான் 100% உண்மையே. நம்ம விச்சு மம்மி மாயாவுக்கும் விஜய்க்கும் எவ்வளோ சொம்பு தூக்க முடியுமோ அவ்வளோ சொம்பு, ரோட்டா, டம்ளரு எல்லாத்தையும் தூக்குனாங்க. அர்ச்சனாவை நல்லா வஞ்ச புகழ்ச்சியில் புகழ்ந்து தள்ளினாங்க. பிளான் பண்ணி விளாட்றா, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக வந்திருக்கா, கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறா, 2 நாள் தெரிலனா 3ஆம் நாள் வாழன்றா, சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா சொன்னாங்க. தினேஷ் என்னால் ஜட்ஜே பண்ண முடியல சார், அவருக்கு விஜய் அண்ட் அர்ச்சனா சொன்னதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விச்சு மம்மி உட்காந்துட்டாங்க. மாயா எடுத்ததுமே தினேஷை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இதில் விச்சு மம்மிக்கு காண்டாயிடுச்சு. அவருக்கு பேகேஜே இல்லை சார், இந்த வீட்லேயே பொறுப்பாக இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் விச்சு மம்மி எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னடி இது? இதில் நம்ம மாயாவும் விஜயும் ஒரே மாதிரி மணிக்கும் விஷ்ணுக்கும் சொன்னாங்க. மணி இவ்வளோ தூரத்துக்கு வரத்துக்கு காரணமே ரவீனா தானா, சரி இப்போ பூர்ணிமா இவ்வளோ தூரத்துக்கு வரத்துக்கு காரணம் மாயா தான் அப்படின்னு சொன்னால் பெயிண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எதுக்கு பிராண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு அதை மணிக்கு பண்ணுறீங்க? இது பரவாயில்ல, விஷ்ணு இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவர் மற்றவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் எதை பேசுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கேட்டு முடிச்சுட்டு நீங்க வெளியில இருந்தா இங்க யாரோட ஃபேனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் கேட்டாங்க. மணி அண்ட் விஷ்ணுவை தவிர எல்லாருமே மாயாவோட ஃபேனா தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாயா விச்சு மம்மியோட ஃபேனா இருப்பாங்களாமா. இதையும் கேட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் காலை வலிக்குது, உங்க உருட்டெல்லாம் நான் உருண்டுகிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பிரேக் விட்டு போய் சேர் எடுத்துட்டு வந்து போட்டு உட்காந்தாரு. ஒரு விஷயத்த இவர் சொன்னா கேட்டுப்பேன், இவங்க சொன்னா அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கள சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம மாயா எனக்கு புரியல சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கமல் சார் அதுக்கு நடிச்சே காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, இது ரியாலிட்டி ஷோ, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே உங்களை வச்சு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொன்ன அந்த ஹிட் ஜோடி விச்சு மம்மி அண்ட் தினேஷ் தான். இதில் நம்ம அர்ச்சனா இவங்க டாம் அண்ட் ஜெரி மாதிரி சார் அப்படின்னு சொன்னதும் விச்சு மம்மி தினேஷ் டெலிபரேட்டா டாமா இருக்காரு சார், அதாவது என்னை அட்டாக் பண்ணுறாரு சார் அப்படின்னு சூசகமாக சொல்ல தினேஷ் இப்போ பாரு ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சார் அந்த டாம் அண்ட் ஜெரியில் வர ஓனரம்மா மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க சார், எப்போ பார்த்தாலும் தொடப்பக்கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார், என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வேற ரகம். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி விச்சு மம்மி கேட்க இதுக்கு நம்ம கமல் சார் எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் வெளியில் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ கை கொடுத்து சமாதானம் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி விட்டாரு. இவனை கேட்டா அனிதா மேடத்தை அம்மா மாதிரிங்கிறான், இவையும் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான், இவனுக முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா. அடுத்ததா யார் போவாங்கன்னு கமல் சார் கேட்க மாயா கேங் பூரா மணியை தான் சொன்னாங்க. விஷ்ணு சொன்னதுதான் பண்ணேன், இந்த ஒரு நாள் என்னை விட்டுருங்களேன் சார், 7 ஜென்மத்துக்கும் பகையை நான் இங்கே சம்பாரிச்சு வச்சிருக்கேன், இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சது அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு இதுலேயும் சலுகை வேணுமா, ஏற்கனவே தான் டிக்கெட்டு பின்னால் வாங்கியிருக்கீங்கல்ல, வாரம் பூரா நீங்கள் பேசுனதுனால தான் நீங்கள் இந்த 7 ஜென்ம பந்தத்தை வாங்கியிருக்கீங்க, வீக்கெண்ட் ஒரு நாள் என்கிட்ட பேசுறதுனால ஒன்றும் வந்துடாது, இப்போ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வர வர விஷ்ணு பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு செம்ம காமெடியாக தான்ப்பா இருக்கு. தினேஷ், மணி, விஷ்ணு எல்லாரும் விஜய் பேர் தான் சொன்னாங்க. தினேஷ் கட்சிவாரா இருக்கும், எதுக்கு வம்பு வளர்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி அவர் பேரையும் சேர்த்து சொல்லிக்கிட்டாரு. நம்ம ஆண்டவர் வழக்கம் போல பிரேக் விட்டு போவார்னு பார்த்தா எவிக்ஷன் கார்டை தூக்கி காமிச்சிட்டாரு. போய் பார்த்தா இந்த நண்டி என்னது பாத்ரூம்ல போட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா?
பூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சு. அதுல பார்த்தா நம்ம விச்சு மம்மியோட பேரு. மாயாக்காக பலியான இன்னொரு ஆடு அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. செவனேன்னு இருந்திருக்கலாம். தேவையே இல்லாம மாயா கேங்கோட சேர்ந்து இருக்கிற பேரையும் இந்த அம்மாக்கு எடுத்துக்கிட்டு வேற வெளில வர்றாங்க. கடைசியா அவங்களோட காயினை மாயாக்கும் விஜய்க்கும் கொடுத்துட்டு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்தாங்க. பிக் பாஸ் விசித்திராவை பார்த்து பிக் பாஸ் சீசன் வரலாற்றையே நம்ம தமிழ்ல 50+ இத்தனை நாள் இருந்தது நீங்க தான், நீங்க ஒரு மைல்ஸ்டோன் செட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு ஆல் த பெஸ்ட் சொன்னாரு. அப்புறம் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் 2 வாரத்துல செட்டையே பிரிச்சிருவாங்க. உருட்டை பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் இந்த பூர்ணிமா தாங்க காரணம். அந்த பிள்ளை கூட சேர்ந்து தான் இவர் இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்மால் பாஸ் அவர் பங்குக்கு மிஸ்யூ சொன்னாரு. கமல் சார் புத்தக பரிந்துரை பண்ணிட்டு விச்சு மம்மியோட ஜேர்னியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பையனை வீடியோ போட்டு காமிச்சாங்க. நிஜமா நல்லா இருந்தது. எனக்கு அவங்க பிரேக் டான்ஸ் ஆனது, ஃபேமிலி ரவுண்ட்லாம் செம்ம கியூட்டா தெரிஞ்சது. லாஸ்ட் 2-3 வாரம் மட்டும் நீங்க கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா நீங்க ஃபைனலிஸ்ட் ஆயிருப்பீங்க. நான்லாம் நீங்க ஃபைனலிஸ்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டு வச்சிருந்தேன். மேடம் இது ஆக்ஷன். அங்க பாரு வயித்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை பொளக்குறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். சரி, ஓகே, எவ்ரிதிங் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அப்புறமா எல்லா கண்டஸ்டன்ஸையும் பார்த்து இளைய தலைமுறையினருக்குலாம் நான் வழி விட்டுட்டு வந்துட்டேன், நல்லா இருங்கடா எப்பா அப்படிங்கிற மாதிரி பாய் சொல்லிட்டு கமல் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம கமல் சார் இன்னும் 1 வாரம் தான் இருக்கே, திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வாய்ப்பு தரேன், எல்லாரும் கேம்பெயின் ஸ்பீச் கொடுங்க, உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்களுக்காக ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மணி ஆடியெல்லாம் காமிச்சாரு, அது நல்லா இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து தேங்க்யூ சொன்னாங்க நம்மளுக்கு ஃபைனலிஸ்ட் ஆக்குனதுக்காக. என்னடா அவ்வளோதான் எபிசோடா அப்படின்னு கேட்குறீங்களா? அவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம கமல் சார் வந்து கலைஞரோட 100ஆண்டு விழாக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கால்ஷீட் கம்மியாக கொடுத்துருப்பாரு போல. அதனால தான் எபிசோட டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. இதுல வேற இன்னைக்கு கமல் சார் வரமாட்டாரு, ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் வருவாங்கன்னு வேற சில சேனல்லாம் கிளப்பி விட்டுருந்தாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோடு. இந்த மாதிரி பிக் பாஸ் எபிசோடு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. யார் வின்னர்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் டாப் 3 யார் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.